Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 3 மணி நேரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. விவரங்களை நமது செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலா இது? என்ன நிலை காணப்படுகிறது தற்போது? செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம். திலகவதி, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறையால் மாநில எல்லையான ஓசூரில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பாதிக்கப்பட்டு 3 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிப்காட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த 4 மாதத்திற்கு முன்பு 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் மேம்பாலம் அமைக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனால் சென்னை பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிப்காட் பகுதியில் இருபுறமும் 500 மீட்டர் அளவிற்கு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு சர்வீஸ் சாலையில் மட்டும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள் நேற்று மாலை முதலே தங்கள் சொந்த ஊர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக தங்கள் சொந்த வாகனங்களில் படையெடுத்து வருகின்றனர். இதனால் ஓசூர் அருகே மாநில எல்லையான ஜூஜிவாடியில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக கர்நாடகா இரு மாநிலங்களிடையும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் காலை முதலே, அதாவது காலை 6 மணி முதலே கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்று வாகனங்கள் ஊருக்கு தான் செல்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் கடக்க சுமார் 1 மணி நேரத்திற்கு, இந்த 3 கிலோமீட்டர் கடக்க 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆகுகிறது. இதனால் அவசர தேவைகளுக்கு கூட வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு நிலைதான் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இன்றைக்கு மேலும் ஒரு காரணம் கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்று தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக மக்கள் மத்தியில் இது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை தவிர்த்து தங்கள் சொந்த வாகனங்களை அதிக அளவில், அதாவது குறிப்பாக கார்களில் செல்வதால் மாநில எல்லையில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பார்த்த கனரக வாகனம் மற்றும் பொது போக்குவரத்தை விட கார்கள் தான் அதிகமாக அணிவகுத்து நிற்கிறது திலகவதி. கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாத். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.